Hi Chelikutis, இன்னைக்கு நம்ம யங் பாபிலோன் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 13 and 14 தான் பார்க்க போறோம். வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க மறக்காம. சோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். ஹீரோயினா போட்ல இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சீக்கிரமாவே நான் உன் கூட வந்து இருக்கணும், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பக்கத்துல வர ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை கிஸ் பண்றாங்க. ரெண்டு பேருமே அப்படியே ஒன்னாவும் இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ போட்லேயே தான் தங்கியிருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் ஹீரோக்காக வந்துட்டு குக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஃபிஷ் பால் தான் நம்ம ஹீரோக்கு பிடிச்சது செஞ்சிருக்காங்க. ஆனா ரொம்ப மோசமா இருக்குது சாப்பாடு. ஹீரோவால அதை ரொம்பவும் சாப்பிடவும் முடியல. நம்ம ஹீரோயின் சமைச்சதுன்னு எடுத்து சாப்பிட்றான், பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. இங்க பாருமா, நீ நானும் வந்துட்டு ஷங்காய் சிட்டிக்கு போயிட்டுனா நானே வந்துட்டு சமைக்கிறேன் ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஷங்காய் சிட்டிக்கு போனதுக்கு அப்புறமா எப்படி எல்லாம் வாழ போறோம்ன்றதை எல்லாத்த பத்தியும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான், நல்லா படிக்கிறான். அவனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எக்ஸாம் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கோரும் எடுக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ரியா அவளோட வீட்டை எப்படியோ செட்டப் பண்ணிட்டான். அதனால ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஹீரோடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவன் மட்டும் சோகமாவே இருக்கா. ரியா என்ன ஆச்சுன்னு கேட்க, சோ உடனே வந்துட்டு ஹீரோடைய அண்ணனை இவன் ஜெயிலுக்கு அனுப்பினா இல்லையா, இந்த மாதிரி பொய்யா வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்து அதை ரியா கிட்ட சொல்ல ரியாவுக்கு கோவம் வந்து, ஏண்டா உன்னை தம்பி மாதிரி பார்த்தாரு, நீ அந்த அண்ணனையே ஜெயிலுக்கு அனுப்புறது நீ தான் காரணமா, ஹீரோக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகுது, ஒழுங்கா என் மூஞ்சிலி முழிக்காத வெளியே போன்னு சொல்லிட்டு அவளுமே வீட்டை விட்டு துரத்தி விட்டுற. இன்னொரு பக்கம் கம்பெனியில ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நம்ம செங்கு படிச்சிட்டு இருந்தாலே மறைஞ்சு அவனை வந்துட்டு இந்த டைரக்டர் பாத்துறாரு. சோ வந்துட்டு இவர் திட்டிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நீ வந்துட்டு ஒரு அடிமட்ட எம்ப்ளாய் தான், உனக்கெல்லாம் ஏது படிப்பு வரப்போது, உனக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிடைச்சு நீ ஷங்காய்க்கு படிக்க வர போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செங்க பிடிச்சி திட்ட ஹீரோ வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வரா. ரொம்ப ஓவரா ஆடாதீங்கடா, உங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் அங்க வந்து திட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவா செங்கு கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு நீ கம்பெனில தான் இருக்க, கம்பெனியோட ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னா கம்பெனிக்காகவும் நீ கொஞ்சம் வேலை செய்யணும் இல்லடான்னு சொல்ல. ஆனா நம்ம செங்க அழுகுறான், இல்ல நான் வந்துட்டு நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணாதானே இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு அந்த மாஸ் பொண்ணை வந்துட்டு என்ன லவ் பண்ணுவா, அதனால தான் நான் வந்துட்டு ரவும் பகலுமா படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல. மாஸ் பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு வரா பாருங்க, இந்த விஷயத்த கேட்டுறா. அதாவது செங்க லவ் பண்றேன்னு சொல்ற விஷயத்த இவ கேட்டுறா. சோ இப்போ வந்துட்டு நம்ம செங்க அழுதுட்டு இருக்கான் உள்ள உட்காந்துக்கிட்டு, இந்த மாதிரி எனக்கெல்லாம் எப்பயுமே அடிமட்ட எம்ப்ளாய் இல்லை, எனக்கெல்லாம் நல்ல சேலரியே கிடைக்காது, அதனால தான் நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். வெளியே வந்து பார்த்தா கேரியர் இருக்கு, அந்த மாஸ் பொண்ணு வந்துட்டு போயிருக்கிற விஷயம் நம்ம செங்குக்கும் அதுக்கப்புறம் ஹீரோக்குமே தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த மாஸ் பொண்ணு என்ன பண்ணா, கேன்டீன்ல நம்ம டைரக்டருக்கு சாப்பாடு கம்மியா வைக்க, டைரக்டர் ஏண்டி எனக்கு சாப்பாடு கம்மியா வச்சேன்னு சொல்ல, நீ கொடுக்குற ரேஷனுக்கு அவ்வளவு தான்டா பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லா எம்ப்ளாய்க்கு முன்னாடியும், அதாவது கம்பெனியில வந்துட்டு சாப்பாடு வடிக்க சொல்லி அரிசி பருப்பெல்லாம் வருது இல்ல, இதுல இருந்து பாதி இவன் கொள்ளையடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடறான், ஆனா சாப்பாடு மட்டும் இவனுக்கு தட்டு நிறைய வைக்கணுமா, நீங்களே நியாயத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு கம்பெனியில இருக்காங்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம மாஸ் பொண்ணு சொல்ல, உடனே இந்த டைரக்டர் என்ன பண்றாரு, செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு மாஸ் பொண்ணை அடக்கிறதுக்காக சொல்ல, ஹீரோ நடுவுல வந்துடுறான். எங்க என்ன மாரி கை வைப்பா என் ஃப்ரெண்டு மேல நம்ம ஹீரோ சொல்ல, உடனே இப்ப அந்த இடத்துல சண்டை நடக்குது பாருங்க. நம்ம செங்க வந்துட்டு தெரியாதனமா நம்ம மாஸ் பொண்ணு அடிச்சிடறா, டைரக்டர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம செங்க அடி வாங்கிட்டு ஹாப்பியா தான் இருக்கான். ஏன்னா மாஸ் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமா இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கா இல்லையா, அதனால இவன் ஹாப்பியா இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய தலையில இடி வந்து விழுது. என்னன்னா கம்பெனி மூலியமா வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், எப்பயுமே வருஷம் 2-3 பேருக்கு கிடைக்கும், ஆனா இந்த தடவை ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்ட்ல நோட்டீஸ் பார்த்திருப்பான் நம்ம ஹீரோ. ஹீரோயின் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நோட்டீஸையும் நம்ம ஹீரோ கிழிச்சிருந்திருப்பான். ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ மனசுல என்ன நினைக்கிறான்னா, ஹீரோயினுக்கு தான் இது ஒரு ட்ரீம், ஹீரோயின் போயிட்டு வந்துட்டு டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறா, ஆனா நம்ம ஹீரோயினுக்காக தானே போறோம், இப்ப நம்மளே அவளுக்கு போட்டியா வந்தா எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய், சப்போஸ் நான் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா அடுத்த வருஷம் நான் மறுபடியும் எக்ஸாம் எழுதிட்டு ஷங்காய் சிட்டிக்கு வர வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணுவியான்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது லூசா, நீ ஏன் தோக்க போற, நீ நல்லா தானே படிக்கிற, அதெல்லாம் நல்லா தான் படிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டாங்க. அதாவது ஹீரோயினுக்கு வந்துட்டு வேற ஒரு சென்டர்ல எக்ஸாம் போட்டிருக்காங்க போல இருக்கு. 1 மந்த்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் ஊருக்கு வராங்க. வந்து பார்த்தா எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. ஹீரோயின் தான் டாப் ஃபர்ஸ்டா வந்திருக்காங்க. இப்போ நம்ம செங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கான், என்னடா ஆச்சுன்னு கேட்டா அவனுக்கு நிறைய ஸ்கோர்லாம் கம்மியா இருக்க போல இருக்கு, அடுத்த வருஷம் நான் மறுபடியும் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவன் அழுதுட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோடைய பேரை செக் பண்ணா ஹீரோடைய பேரே இல்ல. ஹீரோயின் உடனே என்ன ஹீரோ பேரே காணோம், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா ஹீரோ தேட. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உட்காந்து மூவி பாக்குறான், அதுக்கப்புறம் போயிட்டு சரக்கு அடிக்கிறான், தம் அடிக்கிறான். சோ இப்படியே அன்னைக்கு நாள் ஃபுல்லா கடத்திட்டு இருக்கான். ஆனா ஃபைனலா நம்ம ஹீரோயினை தேடி வந்துதானே ஆகணும். சோ இப்ப ஹீரோவுமே ஹீரோயினை தேடி வந்துட. ஹீரோயின் ஏன்டா நீ எக்ஸாம் எழுதலையா, என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோ இல்ல நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முந்தின நாள் வந்துட்டு கொஞ்சம் சரக்கு அடிச்சிருந்தேன், அந்த போதையில நான் எக்ஸாம்லாம் எழுதுனேன், ஆனா என் பேரை எழுதுறதுக்காக நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோனுக்கு சமக்கவும் வந்துடுது. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு போயிட. அப்பதான் நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க, ஹீரோ எக்ஸாம்லாம் எழுதியிருக்கான், ஆனா அவன் சரக்கெல்லாம் எதுவும் அடிக்கவே இல்லை, அவன் நேம் எழுதலாம்னு நினைச்சப்பதான் ஹீரோயினுக்கு போட்டியா நம்ம வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேம வேணும் தான் எழுதாம விட்டுட்டான் போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் ஷங்காய் சிட்டிக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. ரியா அவ வந்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன மறந்துடாதுன்னு சொல்ல, அது எப்படி நான் மறப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஹக் பண்ணிட்டு ரொம்ப எமோஷனல்
எமோஷனல் ஆகுறாங்க. ஹீரோயினுமே அவங்க கம்பெனியை விட்டு கிளம்புறாங்க. ஸோ ரொம்ப சோகமா கம்பெனி எல்லாம் பார்த்துட்டு கிளம்ப ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் வந்துட்டு இந்த கிராமத்தை விட்டு போலடா, உனக்கு இப்போவாது சந்தோஷமான்னு கேட்க ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ரெண்டு பேருமே சேர்ந்து சரக்கடிக்கலாம் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு போதையில உளறிடுறான். ஸோ இப்படியே சரக்கடிச்சுட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றான், போதையில வந்துட்டு இந்த மாதிரி உங்க அண்ணனை வந்துட்டு நான் தானே வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு காரணமா போயிட்டேன்னு சொல்லிட்டு இவன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அவ்வளவுதான். ஹீரோக்கு எங்க இருந்து கோவம் வந்துச்சுன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்தே என் ஃப்ரெண்டை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு அது எப்படி தெரியுதுன்னா தனக்கு தானே அடிக்கிற மாதிரியே தெரியுது. பிகாஸ் அவனோட ஃப்ரெண்டை அப்படி அவன் பார்த்து வந்திருப்பான் இல்லையா. ஸோ உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவை இப்போ அழுதுட்டு சே உன்னெல்லாம் வந்துட்டு நாங்கள் நம்பணும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிட. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம மாஸ் பொண்ணு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பான். அவனுமே என்னை விட்டு போறேன் ஷங்காய் சிட்டிக்கு, இதுக்கப்புறம் நான் யாருக்கு டிஃபன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த மாஸ் பொண்ணு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சம்மடி வாங்கிட்டு ரியா கிட்ட வர, ரியா என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோ கிட்ட நானே எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நான் போதையில வளர்னேன்னு அவன் நினைச்சான். ஆனா உண்மை என்னன்னா நானே தான் அவன் கிட்ட சொன்னேன். எத்தனை நாள் இந்த கில்ட்டினஸ் மனசுலேயே வச்சிட்டு இருக்குது, நான் ஒண்ணு வேணும்னு பண்ணல, அந்தால என்ன மிரட்டினா அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரியா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்கான். எதுக்காகனா ஹீரோயின் இன்னைக்கு ஷங்காய் சிட்டிக்கு போறாங்க போல இருக்கு. அதை மறந்துட்டு நம்ம ஹீரோ உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கா. ஸோ இப்போ நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ல வந்து எப்படியோ ஹார்பருக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் ஆனா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினை லாஸ்டா நம்ம ஹீரோவால பார்க்க கூட முடியல, ஒரு குட் பை கூட சொல்ல முடியல. ஹீரோயினுமே அழுதுகிட்டே நம்ம ஹீரோ தூரமா இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப லாஸ்டா நம்ம ஹீரோயினுமே ஷங்காய் சிட்டிக்கு வர, ஆனா கம்பெனில இருந்து வர வேண்டிய ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் இன்னும் வரல போல இருக்கு. அதனால உனக்கு ஹாஸ்டல்ல இப்போதைக்கு இடம் தர முடியாதுமா. ஸோ அதனால நீ காலேஜ்லயும் இப்போதைக்கு சேர முடியாது, நீ வந்துட்டு ஒரு ஏதாவது ரூம் மாதிரி ஒன்று எடுத்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு அந்த சர்டிபிகேட்டுக்காக ரியா கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா ரியா என்ன சொல்றா, இல்லையே அது வந்துட்டு சிஇஓ எப்போ சைன் போட்டு கொடுத்துருப்பாரு, அதை கண்டிப்பா வந்துட்டு இந்த டைரக்டர் தான் தடுத்து நிப்பாட்டி இருப்பாரு, இரு நான் வேணா உனக்காக செக் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ரியா ஹீரோயினுடைய சர்டிபிகேட்காக பேசிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோ கேட்டாராம். என்ன விஷயம் கேட்க ரியா ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல, ஹீரோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த டைரக்டருடைய ரூம்ல சர்டிபிகேட் தேடலாம். ஏன்னா ஹீரோயினுடைய சர்டிபிகேட் அவன் தான் வேணும்னே ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு போனா, ஆனா அந்த செக்யூரிட்டி கார்ட்லாம் வந்து இங்க என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு உங்க ரூமுக்கு வந்திருக்கான், சீக்கிரமா வாங்க டைரக்டர் எங்க இருந்தாலும் வாங்கன்னு சொல்ல டைரக்டருமே வந்துட்டு ஹீரோ இப்போ வந்துட்டு அந்த டைரக்டருடைய ரூம்ல ஃபுல்லா சர்டிபிகேட் தேடிட்டு இருக்கா. ஆனா சர்டிபிகேட்டே கிடைக்கவே இல்லை. ஹீரோ கடுப்பாயிடான். ஒழுங்கா இந்த கபோர்டை ஓபன் பண்ண, அந்த கபோர்டை ஓபன் பண்ணுன்னு சொல்ல டைரக்டர் என்ன பண்றாங்க, சோ இந்த மாதிரி உண்மையாவே என்கிட்ட இல்லைன்னு சொல்ல சிஇஓவும் வந்து அதான் இல்லைன்னு சொல்றான் இல்லப்பா, அப்புறம் என்ன கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்லிட. சிஇஓவே சொன்னதுனால ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே வர, அப்பதான் நம்ம மேனேஜர் என்ன பண்றாரு, ஹீரோ கிட்ட ஹீரோயினுடைய சர்டிபிகேட் வேணும்னா ரெஸ்டோ பாருக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறாரு. ஈவினிங் ஹீரோமே ரெஸ்டோ பாருக்கு போனா அங்க நம்ம மேனேஜர் சர்டிபிகேட் கொண்டாந்து கொடுக்குறான். ஆக்சுவலி மேனேஜர்லாம் ஒன்றும் இந்த சர்டிபிகேட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கல, இந்த சிஇஓ ரொம்ப நல்ல மாதிரி பேசினா இல்லையா, அவன் தான் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்களே, அந்த ஒரு கோவத்துல இந்த மேனேஜரும் சைன் போட்டு சர்டிபிகேட்க்கு கொடுத்துருப்பாரு. ஆனா இந்த சிஇஓ தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஸோ எங்க அப்பாவுடைய இடத்துல இருந்து தான் நான் இதை திருடிட்டு வந்தேன், இந்த இந்த சர்டிபிகேட்டை ஹீரோயினுக்கு அனுப்பிச்சு விடுன்னு சொல்ல, நீ எப்பல இருந்துப்பா இவ்வளவு நல்லவனானு கேட்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நல்லவன் தான்டா, ஹீரோயினை நான் லவ் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக தான்டா இந்த மாதிரி உன்கிட்ட நான் ரொம்ப ரவுடித்தனமா நடந்துக்கிட்டேன். ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஏன்னா நீ வந்துட்டு மற்றவங்க பேச்சு கேட்காம உன் மனசுடைய பேச்சு கேட்கிற பாரு, நானுமே அப்படி கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, உங்க அப்பா அம்மா சேர்ந்து இருக்காங்க அதனால நீ இப்படி இருக்க, எங்க அப்பா அம்மா அப்படியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. ஹீரோ அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு கிளம்பிடுறான். ஸோ அப்போ வந்துட்டு கம்பெனியில் வேலை செஞ்ச ஒரு சில பொண்ணுங்க அங்கே ரெஸ்டோ பார்ல இருந்தோடனே இந்த மாதிரி மேனேஜர் ரொம்ப நல்லவருடி அப்படின்னு பேசிட்டு இருக்க. மேனேஜர் வந்து நல்லவன் தான், ஆனா நீங்க இந்த கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஸோ பாவம் இந்த பைப்லையும் ரொம்ப நல்லவன் தான் போல இருக்கு. ஹீரோயின் இப்போ காலேஜ்ல சேர முடியாதுன்றதுனால, ஏன்னா சர்டிபிகேட் வரலன்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் இல்லையா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு காலேஜோடைய டீன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா காலேஜ் டீனா என்னமா சொல்லிட்டு இருக்கா, காலையிலே வந்து ஒரு பையனோட சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு போயிட்டானேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அது கண்டிப்பா ஹீரோவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி ஹீரோவை தேடலான்னு சொல்லிட்டு போனா எங்கேயுமே ஹீரோவை காணோம். நம்ம ஹீரோ வேணும்னே ஹீரோயின் கிட்ட இருந்து மறைஞ்சு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா எப்படியும் நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு எதுக்காக இப்ப என்கிட்ட இருந்து ஒளிரவா என் கூடன்னு சொல்லிட்டு அவங்க புதுசா ரெண்ட் ரூம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. ஆக்சுவலி இங்க வந்துட்டு பசங்க அலவுட் கிடையாது போல இருக்கு. நம்ம ஹீரோயின் தெரியாதனமா ஹீரோவை கூட்டிட்டு வர, ஹீரோயின் என் பெட்டியை கொஞ்சம் எடுத்து தாயேன்னு சொல்ல ஹீரோவுமே பெட்டி எடுக்கிற பாருங்க, தொப்புன்னு கீழே போட்டுறான். இதை கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் லேடி வந்துடுறாங்க. என்னமா ஏதோ சத்தம் வருது, கொஞ்சம் பொறுமையா இரு ஓகேவா, என் பையன் எக்ஸாம்ஸ்க்காக படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோடைய செப்பலை பார்த்துட்டு ஆமா இது யாரோட செப்பல்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஐயோ இல்ல ஊர்ல இருந்து என் தம்பி வந்திருக்கான், அவனுக்கு ரொம்ப வயித்தால போயிட்டு இருக்குது, அவன் தான் பாத்ரூம்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சிருந்து நம்ம ஹீரோவை கூப்பிட அவங்களும் வயித்தால போதா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின்
அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஹீரோயின் நீங்க ஜென்ஸுக்குலாம் நாட் அலோடு, அதனால தான் கோச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு ரூம்ல இருக்க முடியாது இல்லையா, அதனால ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு காலேஜ்க்கு வர நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்க நிறைய பொண்ணுங்க யார் இதுன்னு கேட்க ஹீரோயின் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்றாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வேலையும் இல்ல, எதுக்காக நீ இப்படி சொன்ன, அது மாதிரி வந்துட்டு யாராவது ஏதாவது நினைக்க போறாங்கன்னு சொல்ல, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே, அப்புறம் எதுக்கு நான் மறைக்கணும் மத்தவங்க கிட்ட இருந்து, மத்தவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இப்ப அந்த இடத்துல ஒருத்தர் இருந்து ஒரு அங்கிள் எனக்கு கொஞ்சம் போட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொல்ல ஹீரோ எடுத்து கொடுக்குறான். பதிலுக்கு இவர் நம்ம ஹீரோயினை போட்டோ எடுத்துட்டு நான் உங்களுக்கு இதை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுமே நீங்க ஷங்காய் சிட்டிக்கு வந்ததுக்கு ஒரு நினைப்பாவது இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப ஹீரோ ஒரு முடிவு பண்ணிடுறான். அதாவது நம்ம ஹீரோயின்காக இந்த ஷங்காய் சிட்டிக்கு வரணும்னு நினைச்சவன் இப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த உலகம் ரொம்ப பெருசுமா, நான் கூட நம்ம கிராமம் தான் ரொம்ப பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு, நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்ட் டைமா ஏதாவது ஜாப் பண்ணிட்டு இங்க வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் வந்துட்டு காலேஜ் படிக்க போறேமான்னு சொல்ல ஹீரோடைய அம்மா இதை ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஒழுங்கா வீடு வந்து சேரு, இது ஹீரோயின்காக தானே சொல்றேன்னு சொல்ல ஹீரோ இல்லமா இது உண்மையாவே மனசால நான் எனக்காக தான் நான் இதை பண்றேன், நான் இங்கே வேலை பாக்குறேமா, நான் இதுக்கப்புறம் ஃபுட் ஃபேக்டரிக்கு வரமாட்டேன்னு சொல்ல ஹீரோடைய அம்மா கோவத்துல காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நார்மலா எப்பயும் போல படிக்க போறாங்க. ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அவனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியல, ஆனா அடுத்த வருஷம் எழுத முடியலையா, அதுக்காக படிக்கணும், சோ அதுக்காக சாப்பாடும் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா, ஒரு நல்ல வேலை தேடலாம் பார்ட் டைமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஏறாத கம்பெனியில ஏகப்பட்ட கம்பெனி ஏறான். எல்லாருமே வந்துட்டு சர்டிபிகேட் இல்லன்றதுக்காக ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோடைய சர்டிபிகேட் இப்போ ஃபுட் ஃபேக்டரியில இருக்கு, ஃபுட் ஃபேக்டரியில இருந்து நம்ம ஹீரோ வேலையை விட்டு வந்துட்டு போனா தானே, அதாவது நான் வந்துட்டு வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு ரிசைனிங் லெட்டர் எழுதி கொடுத்தா தானே சர்டிபிகேட் தருவாங்க. ஹீரோ தான் ஊருக்கே போல இல்லையா, அதனால சர்டிபிகேட் இல்லாதனால ஹீரோக்குமே வேலை கிடைக்கவே இல்லை, ரொம்ப சோகத்துல இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ரியா ஹீரோயினுக்கு ஒரு நாள் கால் பண்ணோடனே ஹீரோ எதனால எக்ஸாம் எழுதியும் அவனோட பேரை எழுதலன்ற விஷயத்த சொல்லிட ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு ஹீரோக்காக ரொம்ப தேங்க்ஸ் பண்றாங்க. ஹீரோ இங்க பாரு தேங்க்ஸ் எல்லாம் பிரிச்சு பேசாத, நீ வேற நான் வேறையா சொல்லு, நீ ஜெயிக்கணும்னு நான் நினைச்சேன், அதனால நான் உனக்காக விட்டு கொடுத்தேன், நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அடுத்த வருஷம் நான் எக்ஸாம் எழுத போறேன், இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட. சோ இப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மாவும் ரொம்ப கோவத்துல தான் இருக்காங்க. ஆனா ஓரளவுக்கு அவங்களும் கொஞ்சம் தணிஞ்சிடுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு என் கண்ணுக்கு தெரியாம என் புள்ள இருக்கான், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க விஷ் லெட்டர் எல்லாம் எழுதி வச்சுட்டு ஹீரோ எப்ப வருவான்னு சொல்லிட்டு வாசப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஏறாத கம்பெனியில எல்லாருமே சர்டிபிகேட் இல்லாதனால வந்துட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா ஒரு கம்பெனிக்கு போனா அங்கேயும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கம்பெனியுடைய மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய வில்லேஜை சேர்ந்தவர் தான் போல இருக்கு. ஹீரோவை நீ எந்த ஊருன்னு கேட்டவனே தன்னோட கிராமத்து பேர் கேட்டவனே, ஓ நீ வந்துட்டு என்னோட கிராமமாப்பா, உனக்கு கண்டிப்பா வேலை இருக்குதுப்பா, நான் உனக்கு வேலை அரேஞ்ச்மெண்ட் பண்றேன்னு சொல்ல ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான், அதாவது வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் எனக்குமே வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்று கிடைச்சிச்சு ஒரு டிசைனர் கம்பெனிலன்னு சொல்ல ஹீரோக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுது. ஸோ நம்ம சாப்பிட்றது போக மிச்சம் இருக்க காசெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு ஒரு வீடு ஒன்று நம்ம வாங்குவோம், அது உன்னோட ஹாஸ்டலுக்கு முன்னாடி, அது கூடவே சேர்த்து ஒரு நாயும் ஒன்று வளர்ப்போம், நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்ல கண்டிப்பா ஜெயிச்சு முன்னேறி வருவோம், முன்னேறி வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபுட் ஃபேக்டரிக்கு போயிட்டு எல்லாரும் முன்னாடி நின்று பாஷா மாதிரி நம்ம சூப்பரா சீனை போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல இப்படியே இந்த 13வது and 14வது எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்க்கு வெயிட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.